ஜனவரி 8, 2026 இன்றைய வேத வசனம் சங்கீதம் 147:6. கர்த்தர் சாந்த குணம் உள்ளவர்களை உயர்த்துகின்றார். டுடேஸ் பைபிள் வேர்ஸ் Psalms 147:6. The Lord lift up the humble. ஜெபம் ப்ரேயர். எங்களை அதிகமாக நேசிக்கும் எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, அப்பா, இன்றைக்கு கூட நீர் எங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்திற்காக எமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஆவியானவரே, எமக்கு நன்றி 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 தகப்பனே, நன்றி ராஜா. ஆவியானவரே, அப்பா, ஒவ்வொரு நாளும் எங்களை வழிநடத்தி வருகின்ற தேவன் நீர் அல்லவோ கர்த்தாவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரே, உமக்கு நன்றி. நல்லவரே, உமக்கு நன்றி. ஆவியானவரே, அப்பா, ஒவ்வொரு நாளும் எங்கள் மேலே எவ்வளவு அன்பு கூறுகின்றீர், உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. கர்த்தாவே, ஆவியானவரே, அப்பா, நாங்களும் உண்மையில அன்பாய் இருக்கும்படியான ஞானத்தை ஊற்றுங்கப்பா. ஆவியானவரே, பிரதே இறங்க வீராக ராஜாதி ராஜாவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஆவியானவரே, அப்பா, எங்களுக்காக நீர் மரித்தீரே என் தகப்பனே. பாவியா எங்களுக்காக நீர் மரித்தீரே ராஜா. ஆவியானவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. இன்னமும் எங்கள் மேலே எவ்வளவு அன்பாய் இருக்கின்றீர் என் தகப்பனே. நன்றி அப்பா, நன்றி ராஜா. ஆவியானவரே, இப்பொழுது கூட இறங்க வீராக அப்பா. இன்றைய நாள் முழுவதுமாய் கூட கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம் அப்பா. ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, பாதுகாத்து கொள்ளுங்க அப்பா. ஒவ்வொரு நாளும் அப்பா எங்களை நீர் கண்மணி போல பாதுகாத்து வருகின்ற கிருபைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஆவியானவரே, எங்களை போஷித்து எங்களுடைய எல்லா தேவைகளையும் சந்தித்து நீ பாதுகாக்கின்றீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. கர்த்தர் சாந்த குணம் உள்ளவர்களை உயர்த்துகின்றார். கர்த்தாவே, இன்றைக்கு நாங்கள் ஒவ்வொருவரும் ஆவியானவரே, அப்பா, எல்லா காரியங்களிலும் எல்லா விஷயங்களிலும் அப்பா சாந்தமாய் இருக்கும்படியாக எங்களை ஆசீர்வதிப்பீராக. ஆவியானவரே, இப்பொழுது இறங்க என் தகப்பனே. அப்பா, ஒவ்வொருவரையும் கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம். அன்பு சகோதரியை சகோதரனை, வாலிப பிள்ளைகளை, சிறு பிள்ளைகளை, பெரியோர்களை ஒவ்வொருவரையும் கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம் அப்பா. கர்த்தாவே, இன்றைய காலகட்டத்தில் அநேக ஜனங்கள் அப்பா, சிறு பிள்ளைகள் முதல் பெரியோர் வரை ஒவ்வொருவருக்கும் கோபம் அதிகரித்து கொண்டிருக்கேன் தகப்பனே. கர்த்தாவே, இந்த சத்ரு ஆவியானவரே, குடும்பத்தில் சமாதானம் இல்லாதபடிக்கு அப்பா, குடும்பங்களில் அநேகர் ஒவ்வொருவரும் கோவப்படுத்தும்படியான அப்போ அந்த சூழ்நிலைகளை மாற்றிக்கொண்டிருக்க என் தகப்பனே. இன்றைக்கும் அதையெல்லாம் மாற்றுவீராக. குடும்பமாயும் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. கணவன் மனைவிக்குள்ள சண்டைகள், பிரச்சனைகள், வேதனைகள் காரணம் இந்த கோபத்தினால தான் அநேகர் ஆவியானவரை பிரிந்து கொண்டிருக்காங்க என் தகப்பனே. இன்றைக்கு கூட அதையெல்லாம் மாற்றுவீராக. ஒருவருக்கு ஒருவர் சமாதானமாய் இருக்கும்படியான ஞானத்தை ஊற்றுங்கப்பா. ஆவியானவரே, இப்பொழுது கூட இறங்க ராஜா. குடும்பமாயும் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆவியானவரே. பிள்ளைகளுக்கும் கோபம் வருகின்றது. பெற்றோர்கள் ஒரு சின்னதாக ஒன்று சொன்னால் கூட பிள்ளைகளும் கோச்சிக்கிறாங்க என் தகப்பனே. இன்றைக்கு கூட அதையெல்லாம் மாற்றுவீராக. ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க ஆவியானவரே. குடும்பத்தில் இருக்கிற எல்லா கோப தாபங்களையும் எடுத்து போடுவீராக. ஒவ்வொரு குடும்பத்திலையும் சமாதானத்தையும் சாந்தத்தையும் இன்றைக்கு நிரப்புவீராக. இயேசுவின் நாமத்தில் துதிக்கிறோம், செபிக்கிறோம் என் தகப்பனே. கர்த்தாவே, மற்றவர்கள் ஆவியானவரே எங்களை கோபம் படுத்தும்படியாய் பேசுகிற பொழுது ஆவியானவரே, அதை நாங்கள் ஆவியானவரே கண்ட்ரோல் பண்ணும்படியான ஞானத்தை ஊற்றுங்கப்பா. அந்த கோபத்தை வெளிப்படுத்தாதபடிக்கு ஆவியானவரே அப்பா, உமக்குள்ள நாங்கள் நிறைந்து இருக்கும்படியாய் ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் துதிக்கிறோம், செபிக்கிறோம் தகப்பன். இந்த சத்ரு மற்றவர்களை வைத்து நம்மளுடைய குடும்பங்களில் அநேக குடும்பங்களில் சண்டைகளும் பிரச்சனைகளையும் உண்டு பண்ணி கொண்டே இருப்பான் தகப்பனை. இன்றைக்கு கூட அதையெல்லாம் மாற்றுவீராக. ஆவியானவரே, நாங்கள் உங்களுக்குள்ள நிலைத்து இருந்து ஆவியானவரை உண்மையில் நிலைத்து இருந்து உங்களுடைய வேத வசனத்தில் நிலைத்திருந்து எல்லா கோபதாபங்களையும் விட்டு விலகி அப்போ சாந்தமாய் இருக்கும்படியா எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் துதிக்கிறோம் அப்பா. அநேக வாலிப பிள்ளைகளையும் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். அவர்களை ஆசீர்வதிங்கப்பா. கர்த்தாவே, இந்த காலகட்டத்தில் அநேக பிள்ளைகள் ஆவியானவரே அந்த கோபத்தினால தவறான வழிகளில் சென்று கொண்டிருக்காங்க என் தகப்பனே. இன்றைக்கு கூட அதெல்லாம் மாற்றுவீராக. பெற்றோர்கள் ஒரு சின்ன சொன்னாலும் அவர்கள் அதிலிருந்து அப்போ மனம் ரொம்ப நொந்து போயிட்டு அவர்கள் தவறான காரியங்களை செய்கிறாங்க என் தகப்பனே. இன்றைக்கு கூட அதையெல்லாம் மாற்றுவீராக. ஒவ்வொரு பிள்ளைகளையும் கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம். வாலிப பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, பாதுகாத்து கொள்ளுங்க. அவர்களுக்கு சாந்தத்தை கொடுங்க, சாந்த குணத்தை இன்றைக்கு அவர்கள் ஒவ்வொருவருக்குள்ள நிரப்புங்க. உண்மையாய் விசுவாசத்தோடு ஒப்பு கொடுக்கிற
இருக்கிற ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளுக்குள்ளேயும் ஆவியானவரே சமாதானத்தை நீங்கள் நிரப்புங்க. இயேசுவின் நாமத்தில் துதிக்கிறோம், செபிக்கிறோம் ராஜா. கத்தாவே அப்பா, சமாதானக்காரர் நீரல்லவோ கத்தாவே. கத்தாவே, மற்றவர்கள் பேசுகிறதை கேட்டு கோவப்படாதபடிக்கு சமாதானமாய் இருக்கும்படி, சாந்தமாய் இருக்கும்படி நீங்கள் ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் துதிக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு சிறு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. அவர்களும் கோவப்படுகின்றாலும் தகப்பனே, சிறு வயதில் முதல் கொண்டே ஆவியானவரே சமாதானமாய் அமைதியாய் இருந்து நடக்கும்படியாய் நீர் ஆசீர்வதிப்பீராக. அமைதியாய் இருந்து ஞானத்தில் வளரும்படியாய் நீங்கள் ஆசீர்வதிங்க அப்பா. இயேசுவின் நாமத்தில் துதிக்கிறோம் தகப்பனே. அநேக பெரியவர்களையும் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். அவர்களுக்குள்ளும் கோபங்கள் இந்த காலகட்டத்தில் அப்பா, இந்த நாட்களில் அநேக பெரியவர்கள் கோபத்தினால கொலை செய்கிற அளவுக்கு கூட சென்று கொண்டு இருக்காங்க என் தகப்பனே. இன்றைக்கும் அதையெல்லாம் மாற்றுவீராக. அநேக பெரியவர்கள் மாத்திரம் இல்லை என் தகப்பனே, இப்போ வாலிப பிள்ளைகளும் சரி, ஆவியான சகோதர சகோதரிகள், பெற்றோர்கள் அநேகர் ஆவியான கோபத்தினால சண்டைகள், பிரச்சனை, கொலைகள்னு சொல்லிட்டு அநேக பாவ காரியங்களை செய்து கொண்டு இருக்காங்க ராஜா. அதையெல்லாம் மாற்றுவீராக. இயேசுவின் நாமத்தில் துதிக்கிறோம், செபிக்கிறோம் அப்பா. இன்றைக்கு விடுதலை தாங்க. சாந்தமாய் இருக்கும்படி எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. எங்கள் ஒவ்வொருவரையும் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. ஆவியானவரை இன்றைக்கு நிரப்புங்க ராஜா. ஆவியானவரை இப்பொழுது நிரப்புங்க. ஒவ்வொருவரும் சாந்தமாய் இருக்கும்படி ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் துதிக்கிறோம் அப்பா. உண்மையோட, விசுவாசத்தோட, நம்பிக்கையோடு அப்பா நாங்களும் இடத்துல ஒப்பு கொடுக்கிறோம். எங்களை ஆசீர்வதிங்க. ஆவியானவர் இந்த கோபத்திலிருந்து விடுதலை கொடுங்க. அந்த சத்ருவின் கோபம் எங்களுக்குள்ளே இனி இல்லாதபடிக்கு அப்போ உம்முடைய சாந்தம் எங்களுக்குள்ள நிரம்பட்டோம். இயேசுவின் நாமத்தில் துதிக்கிறோம், ஜெபிக்கிறோம் தகப்பனே. நன்றி ராஜா, நன்றி தகப்பனே. அப்பா, எங்களுடைய ஜெபத்தை கேட்டு எங்களுக்கு விடுதலை கொடுத்த கிருபைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. நன்றி தகப்பனே. எங்களை தாத்தியும் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. மெய்ப்பர் இயேசு கிறிஸ்துவின் வழியில் வேண்டிக் கொள்கிற நல்ல ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன்.